அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு காலம் தெருக்குரிய 5ஆம் வகுப்புக்குரிய அறிவியல் வினாக்குரிய விடை குறிப்பை பார்த்துடலாம். முதல் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் 1வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தசைகளின் இயக்கங்களை ஒருங்கிணைப்பது எது? ஆ. நடுமூளை. 2வது, முன்மூளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆ. நினைவாற்றலின் மையம் என்று அழைக்கப்படுகிறது. 3வது கொஸ்டின், முன்மூளையின் பகுதி அல்லாதது எது? தண்டுவடம். 4வது, புத்தி கூர்மை, கற்பனை திறன் ஆகியவற்றிற்கு காரணமாக இருப்பது எது? முன்மூளை. 5, சுவாசம், இதய துடிப்பு போன்றவற்றை கட்டுப்படுத்துவது எது? பின்மூளை. 2வது என்ன கொடுத்துருக்காங்க, குறைந்த இடங்களை நிரப்புக. அதில் முதல் கொஸ்டின், சுவாச மண்டலத்தின் முதன்மை உறுப்பு நுரையீரல் ஆகும். 2வது, உசுவாசத்தின் போது காற்றானது மூச்சு சிற்றறை வரை சென்றடைகிறது. 3வது, உதரவிதானம் மற்றும் உட்புற தசைகள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. சுவாச தசைகள். 4, சுவாச பாதையானது நாசியிலிருந்து தொடங்குகிறது. 5, உச்சுவாசத்தின் போது ஆக்சிஜன் வாயு நுரையீரலால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 3வது பொறுத்துக. இதயத்தின் மேலறை ஆர்க்கில் சிரைகள் ஆக்சிஜன் அற்ற இரத்தம். இதயத்தின் கீழறை வென்ட்ரிக்கல் தமனிகள் ஆக்சிஜன் ஏற்ற இரத்தம். இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாப்பது பெரிகார்டியம். 4வது, வேறுபட்டது எடுத்து எழுதுக. எண்ணெய், நீர், பால், கல். எண்ணெய், நீர், பால் 3 திரவ பொருள், கல் திடப்பொருள். அதை வேறுபட்டிருக்கு. ஆன்சர் கல். 2வது, நாற்காலி, சுண்ணக்கட்டி, காற்று, செங்கல். இதில் நாற்காலி, சுண்ணக்கட்டி, செங்கல் இது 3 திடப்பொருள், காற்று வாயு பொருள், காற்று. 3வது, பழசாறு, பென்சில், கதவு, காரட். பென்சில், கதவு, காரட் 3 திடப்பொருள், பழசாறு திரவம். இதில் இது வேறுபட்ட ஆன்சர் பழச்சாறு. 4வது, வாகன புகை, நீராவி, நீர், ஊதுபத்தி புகை. வாகன புகை, நீராவி, ஊதுபத்தி புகை இதெல்லாம் வாயு, நீர் மட்டும் திரவம். இதில் வேறுபட்டு இருக்குது நீர். ஆன்சர் நீர். 5வது, மோர், எலுமிச்சை சாறு, மாம்பழம், ஆப்பிள், பழச்சாறு. மோர், எலுமிச்சை சாறு, ஆப்பிள், பழச்சாறு இது 3மே திரவ பொருள். மாம்பழங்கிறது திடப்பொருள். வேறுபட்டு இருக்குது மாம்பழம். இதுக்குரிய ஆன்சர் மாம்பழம். 5, சரி அல்லது தவறு என்ன எழுதுக. முதல் கொஸ்டின், பென்சில் துருவல்கள் ஒரு மக்கும் கழிவாகும். இது சரி. 2, உயிரியல் கழிவுகளை உரமாக மாற்ற இயலாது. தவறு. 3, துணிப்பையை மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியும். சரி. 4, காகிதம் ஒரு மக்கும் கழிவாகும். சரி. 5, காய்கறி கழிவுகளை சிவப்பு நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும். இது தவறு. 6, ஓரிர வார்த்தைகளை விடையளிக்க. இயந்திர ஆற்றலின் வகைகள் யாவை? இயந்திர ஆற்றலின் வகைகள் யாவை? இயந்திர ஆற்றல் வகைகள் 2, இயக்காற்றல் மற்றும் நிலையாற்றல். 2, நகரும் பொருட்கள் பெற்றிருக்கும் ஆற்றல் எது? நகரும் பொருட்கள் பெற்றிருக்கும் ஆற்றல் இயக்க ஆற்றல் ஆகும். 3, ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்கள் பெற்றிருக்கும் ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஓய்வு நிலையில் இருக்கும் பொருட்கள் பெற்றிருக்கும் ஆற்றல் நிலையாற்றல் என்று அழைக்கப்படுகிறது. 4, பறக்கும் பறவை பெற்றிருக்கும் ஆற்றல் எவ்வகை ஆற்றல் ஆகும்? பறக்கும் பறவை இயக்க ஆற்றலை பெற்றிருக்கும். 5, அணில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் நீர் எவ்வகை ஆற்றலை பெற்றிருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அணில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் நிலை ஆற்றலை பெற்றிருக்கும். அணில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீர் நிலை ஆற்றலை பெற்றிருக்கும். அப்புறம் 7வது, குறிப்புகளுக்கு ஏற்ற விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கொஸ்டின், நான் மின்னாற்றலை வெப்பாற்றலாக மாற்றுவேன். துணிகளின் சுருக்கங்களை நீக்கிட உதவே நான் யார்? மின் சலவை பெட்டி. 2, நான் காற்றின் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவேன். நான் யார்? காற்றாலை. 3, நான் இயங்கும் போது மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றி காற்றை தருவேன். நான் யார்? மின்விசிறி. 4, நான் மின்னாற்றலை ஒளி ஆற்றலாக மாற்றுவேன். நான் யார்? மின் விளக்கு. 5, நான் வேதி ஆற்றலை மின் ஆற்றலாகவும் பின்னர் ஒளி ஆற்றலாகவும் மாற்றுவேன். நான் யார்? டார்ச் லைட். 8வது, கீழ்காண்பனவற்றை அட்டவணைப்படுத்துக. பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இதற்கு பொருள் எது, மூழ்கும் பொருள் எதுங்கிறத அதை பார்த்து எழுத சொல்லியிருக்காங்க. மேலே கொடுத்துருக்க அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத மிதக்கும் பொருட்கள் என்னென்னா, காற்றடைத்த பலூன், உலர்ந்த இலை, நெகிழி பந்து. இதில் மூழ்கும் பொருள்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்லும் சாவியும். 9, எடுத்துக்காட்டுடன் எழுதுக. நீரில் கரையும் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு கேட்டால் சர்க்கரையும் உப்பும். நீரில் கரையாத பொருளுக்கு எடுத்துக்காட்டு மரத்தூள். நீருடன் கலக்கும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு எலுமிச்சை சாறு. நீருடன் கலக்காத பொருளுக்கு எடுத்துக்காட்டு தேங்காய் எண்ணெய். சுருக்கமான விடையளிக்க. முதல் கொஸ்டின், மீள் மாற்றம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகள் தருக. மறுதலையாக நிகழக்கூடிய மாற்றம் மீள் மாற்றம். சிறிதளவு நீரை உரிப்பானையில் வைக்கும்போது அது பனிக்கட்டியாக மாறுகிறது. அதை வெளியே எடுக்கும்போது மீன் மீனாக மாறிவிடுகிறது. இது மீள் மாற்றத்துக்குரிய எடுத்துக்காட்டு ஆகும். மீள மாற்றம் என்றால் என்ன? மறுதலையாக நிகழாத மாற்றங்கள் மீளா மாற்றம் எனப்படும். இதுக்குரிய எடுத்துக்காட்டு, ஒரு காகிதத்தூள் எரிக்கும் போது அது சாம்பலாக மாறிவிடும்.
முதல் கொஸ்டின் வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கொஸ்டின் தங்க இலை என அழைக்கப்படும் இலை எது ஏன்? தங்க இலை என அழைக்கப்படுவது ஜன்னல். ஜன்னல் நீளமான வெண்மையான மற்றும் பளபளப்பான இலைகளை பெற்றுள்ளது. இது விலை மதிப்பு மற்றும் நிறம் காரணமாக இவர் அழைக்கப்படுகிறது. 2வது செயற்கையிலிருந்து தயாரிக்கப்படும் பொருட்கள் ஏதும் இரண்டினை தருக. மீன்பிடிப்பு வலைகள், கயிறுகள், பாரசூட் துணிகள், தூரிகைகள் தயாரிக்க நைலான் பயன்படுகிறது. 12வது விடுபட்ட இடங்கள் நிரப்புக. அறிவியல் அறிஞர்கள் படங்கள் எதிரே சரியான விவரங்கள் நிரப்புகன்னு இருக்காங்க. இங்கே வந்து சர் சி ராமனும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் படமும் கொடுத்துருக்காங்க. அதில் பேர் வந்து சர் சி ராமன். 2வது படத்துக்குரிய ஆள் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம். சர் சி ராமன் பெற்ற விருது என்னன்னா நோபல் பரிசு. சர் சி ராமன் கண்டுபிடிப்பு என்னன்னா ஒளி சிதறல் ராமன் விளைவு. அதில் ஏபிஜே அப்துல் கலாம் பெற்ற விருது என்னன்னா பத்ம விபூஷணும் பாரத ரத்னாவும். அவர் எழுதிய நூல்கள் என்ன அக்னி சிறகுகள் எழுச்சி ஊட்டும் எண்ணங்கள். தேங்க்யூ டு ஆல்.